இரண்டாவது, ஏன் ஆண்டவர் மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார் என்றால், இயேசுவின் ஊழியமும் மேய்ப்பனின் ஊழியமாய் இருக்கும். ஆகையால் தான் மேய்ப்பர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அது ஒரு முன்மாதிரியாக நிறுத்தி தேவன் வைத்தார். இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், யூதர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், மேய்ப்பர்கள் மிக பிரபலமானவர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தில். அப்படின்னா ஆதி ஆமத்திலே முதலாவது ஆண்டவரை ஆராதித்தவன் ஒரு மேய்ப்பன் தான், ஆபேல். ஆபேல் ஒரு மேய்ப்பனாக இருந்ததான் அவனுக்கு உண்டான முதல் பலனை கொண்டு வந்து ஆண்டவருக்கு அவன் பலியாக செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிறான். மோசே 40 வருடங்களாக என்னவா இருந்தாருங்க? மெய்ப்பனாய் இருந்தார். மெய்ப்பனாய் இருந்த மோசேவை ஆண்டவர் தம்முடைய மந்தையாய் இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக தெரிந்து கொள்கிறார். அதற்கு பின்புதான் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது, அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அழைப்பு அவனை நோக்கி வந்ததுங்க? ஆடுகளை மேய்த்து கொண்டான். அவனும் ஒரு மெய்ப்பனாய் இருந்த பொழுது தான் இந்த வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 78வது சங்கீதம் 70வது வசனத்திலிருந்து 72வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். மேய்ப்பன் செய்கின்ற வேலை பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மிக பிரியமான ஒரு வேலை என்று நான் சொல்லுவேன். ஏனால் இப்படிப்பட்ட பல மேய்ப்பர்களை இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியும் வரப்போகின்ற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் உரைத்த பொழுதும் அவர் இயேசுவின் ஊழியத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் ஏசாயா 40வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். வாசிங்களேன். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்களேன். மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். என்ன ஒரு அழகான ஆண்டவராகிய இயேசுவின் ஊழியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை தீர்க்கதரிசி ஏசாயா உரைக்கின்றார். ஒரு மெய்ப்பனாக இயேசு தன்னுடைய மந்தையை நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் போதித்த பொழுதும் தம்மை கூட ஒரு நல்ல மெய்ப்பன் என்று இயேசு விவரிக்கின்றார். அதையும் வாசிக்கலாமே. யோவான் வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். யோவான் 10. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மெய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். மிக அழகாக மீண்டும் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை குறித்து அழகாக விவரிக்கின்றார். இயேசுவின் ஊழியம் ஒரு மெய்ப்பனின் ஊழியத்திற்கு ஒப்பிடுகிறான். அதனால தான் ஆண்டவர் மெய்ப்பர்களை தெரிந்து கொள்கிறார்.